ராமரின் பெயரால் நாட்டில் பதற்றத்தையும் இந்துக்களை பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் இந்துக்களையும் இந்துக்கள் அல்லாதவர்களையும் பிளவுபடுத்துகிற வெறுப்பு அரசியலையும் அரங்கேற்றுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு இன்றைக்கு அமைந்திருக்கிறது. சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் திரும்ப திரும்ப பேசி வருகிற அரசியல் ஜெய் ஸ்ரீராம் என்பது மட்டும்தான். கார்ப்பரேட்டுகள் ஒரு சிலர் வளர்ச்சி அடைவதற்கு, குறிப்பாக அதானி அம்பானி போன்றவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கும் அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் தான் மோடி ஆட்சி 10 ஆண்டு காலம் நடந்தேறி இருக்கிறது. சாதாரண அப்பாவி உழைக்கும் இந்து மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் உங்கள் யார் பாஷா. அண்ணன் திருமாவளவன் அவர்களே, உங்களுக்கு உண்மையிலுமே தெம்பும் திராணி இருந்தா முதல்ல நீங்க எதிர்க்க வேண்டிய கட்சி திமுக தான். உங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனம் பண்ண வந்துட்டீங்கன்னு தெரியல. உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்க முதல் விசுவாசமா இருக்கீங்களா? உங்க சமுதாய மக்கள், உங்க சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் திமுக எம்எல்ஏ கருணாநிதி அந்த குடும்பத்தால் பாதிக்கப்பட்டு அவ்வளோ ஒரு பரிதாபமான நிலையில பேட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முதல் நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? கடமைக்குன்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ட்வீட் பண்ணிட்டு பேசாமல் உட்காந்துட்டீங்க. திமுக கட்சியோ இல்லை அந்த எம்எல்ஏ பார்த்து உங்களால் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ நடத்துனீங்களா? இல்லை ஏதாவது ஒரு கேள்வி தான் கேட்டீங்களா? ஏன்னா உங்களுக்கு தேவை ஒரு எம்பி சீட்டு, ஒரு எம்எல்ஏ சீட்டு தான். வேற எதுவும் உங்களுக்கு தேவை. அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுவீங்க. இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் பெருசாக தெரியல. உங்களுக்கு இப்போ பெருசாக தெரிஞ்சது ராமர் கோயில் கும்பாபிஷேகம் தான் உங்களுக்கு மிக பெருசாக தெரிஞ்சிருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இந்து மக்களும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் ஜனநாயகத்துக்கும் எதிர்ப்பான செயல் இது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன உங்களுக்கு இந்த திடீர்னு உங்களுக்கு என்ன இந்து மக்கள் மீதும் சிறுபான்மையினர் மக்கள் மீதும் உங்களுக்கு என்ன திடீர் பாசம்னு தெரியல. இதே திருமாவளவன் அவர்கள் தான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்து என்றால் திருடன், ஹிந்து மதம் ஒழிக்கப்பட வேண்டியது, இந்து மதத்திற்கும் ஜாதிகளே ஒழிக்கப்பட வேண்டியது, எந்த ஜாதின்னு கேட்டா வன்னியர் ஜாதியும் தேவர் ஜாதியும் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதாவது இவருக்கு எந்தெந்த ஜாதியெல்லாம் ஆகாதோ அந்த ஜாதியெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும்னு சொன்னால்தான் நீங்க இன்னைக்கு என்ன ஆனா திடீர்னு இந்து மக்கள் மீது பாசம் வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு வந்து இந்து மக்களுக்கு எதிர்ப்பானதுன்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி எந்த இஸ்லாமியர் வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிட்டாங்களா? ராமர் கோயில் திறப்புங்க வந்து எங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு, இல்லை ஏதாவது ஒரு போஸ்டர் அடிச்சு நீங்க பாத்தீங்களா, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி பாத்தீங்களா? எல்லா சமுதாயமும் இந்த ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை வரவேற்றாங்க. ஆனால் இந்த திராவிட கட்சிகளும் திராவிட கட்சிகளின் கூட்டணிகளுக்கும் உங்களை போன்ற சமுதாய தலைவர்களும் தான் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை மிகப்பெரிய அளவு எதிர்க்கிறீங்க. அதற்கு ஒரே காரணம் உங்களுக்குள்ள இருக்கும் பயம்தான். எங்க எல்லா சமுதாய மக்களும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்துடும், அப்புறம் நம்ம போலாம் நடக்காது, நம்மளாம் தெருக்கு தான் போகணும் அப்படிங்கிற பயம்தான். உங்க பேச்சில் அந்த பதஷ்டம் தெரியுது. கண்டிப்பாக வருங்காலங்களில் தமிழ்நாட்டில் தாமரை மலர்த்தான் போகிறது. உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை விமர்சிப்பதற்கு. நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து மக்களுக்கு செய்கின்ற நலத்திட்டங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கு, சுகாதாரத்துறையில தோல்வி அடைஞ்சிருக்கு, எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இந்த அனைவருக்குமான சொந்த வீடுங்கிற திட்டத்தில் அதிகமான, அதாவது இந்த திட்டம் நமது மாண்புமிகு பாரத பிரதமர் தான் கொண்டு வந்தாங்க. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு 500 சதுரடியில் இடம் இருந்தால் போதும், குடிசை மாற்று வாரியத்தில் 2.25 லட்சம் ரூபா மானியமா மத்திய அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. இதை கொண்டு வந்தது நம்ம பாரத பிரதமர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தான். இதில் அதிகமான பயன்பாட்டாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினரும் சிறுபான்மையினர்கள் தான் மிக அதிகம். அது மட்டும் இல்லைங்க, முத்ரா கடன் திட்டத்தில் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமியர்கள், ஏன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சிறு தொழில்கள் அதிகமாக பிஸ்னஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் சமூகத்தில் பிஸ்னஸாக மிக அதிகமாக பண்ணுவாங்க. முத்ரா கடன் திட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 5 லட்சம் 6 லட்சம் மிக அதிகமானவர்கள் வாங்கி பயன்பட்டுருக்காங்க. திருமாவளவன் அவர்களே, கண்டிப்பாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் அன்பண்ணன் மக்கள் தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தலைமையில் மோடிஜி அவர்களின் ஆட்சி தமிழகத்திலும் தாமரை மலரத்தான் போகிறது. அன்று உங்களை போன்றும் உங்கள் கூட்டணியில் இருக்கும் திமுக திராவிட கட்சியிலும் வேரோடு இந்த ஊழலே இல்லாத தமிழகமா கண்டிப்பாக மாறதான் போகின்றது. நன்றி, வணக்கம்.